வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சி, 7 பல்லு பூண்டு, இது ரெண்டையும் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாவை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். உள்ளே இருக்க விதை நமக்கு வேண்டாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகா எண்ணெய் காயறதுக்குள்ளே போட்டுடணும். கருவேப்பிலை கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி போட்டதை உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை நல்லா கழுவிட்டு சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு. இது கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்கடையில் சீரகத்தை தட்டிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை இடித்து எடுத்துட்டேன், அதையும் போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 கப்பு போல் தேங்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சிந்தாமணி சிக்கன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.